அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஆத்திரம் இன்னும் பொங்குது. நாம் என்ன சொல்ல வரோம், இவன் என்ன சொல்கிறா, ஆத்திரம் தாங்கலை. ஆமாம், ராமன், பெரிய ராமன் அந்த கோசலை வாழ்ந்தனள். உன்னுடைய நிதியும் கெட்டது, உன்னுடைய நலமும் கெட்டது, கோசலை வாழ்ந்தாள் அப்படிங்கிறா. என்னடி கோசலை வாழ்ந்தா? இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்கா. அந்த மன்னாதி மன்னன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் தசரத சக்கரவர்த்தி, அவனுக்கு மூத்த மனைவி கோசலை, அவளுக்கு இல்லாத சிறப்பு இப்பொழுது வந்ததா? அதுவும் அல்லாத அவன் என்ன சொல்கிறா பாருங்க, இந்த உலகத்து புகழெல்லாம் கீர்த்தியையும் பெற்றிருக்கின்ற பரதனுக்கு தாய் கோசலை. இவ தன் ராமனை தன் தாய் தன்னுடைய பிள்ளைன்னு சொன்னா, ராமனுக்கு தாய் நான் சொன்னா, இப்போ என்ன சொல்கிறா, பரதனுக்கு தாய் கோசலை, தசரதனுக்கு மூத்த மனைவி, பரதனுக்கு தாய். அப்பேற்பட்ட கோசலை வாழ்ந்த வாழ்க்கையை விட இப்போ என்ன புதுசாக வந்தது அவளுக்கு கேட்குறவன். உடனே இவ சொல்கிறான், ஆமாம், பெரிய ராமன் இருக்காம்பர், ராமன் அந்த வளைந்த வில்லை வைத்து அந்த தாடகைங்கிற பொண்ணை முத கொண்டுட்டு அங்கேருந்து வந்தானே, ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெரும் தையலால் பட கோடிய வரிசலிய ராமன், அவனுக்கு நாளை முடிசூட்டு விழா. அதான் வந்த வாழ்வு சொல்கிறான். அதுதான் வந்திருக்கிற வாழ்வு, நீ கஷ்டப்படு. அதனால் என்ன சொன்ன உடனே மாற்றம் அகுது உரை செய்ய கூனி எப்படி படிப்படியாக கோசலை கைகையை மாத்துறாங்கிறதான் பார்க்கணும். இப்போ அதை சொன்ன உடனே மாற்றம் அகுது உரை செய்ய மங்கையின் உள்ளமும் ஆற்றல் சால் கோசலை அறிவும் ஒத்தவாள். கோசலை அறிவால் மகிழ்ந்தாள், பெத்த தாய். ஏன் அறிவால் மகிழ்ந்தாள்? மூத்த பிள்ளைக்கு அரசாட்சி, இதில் என்ன அதிசயம்னு சொல்லி அறிவால் மகிழ்ந்தாள். இங்கே கைகையை உள்ளத்தால் மகிழ்ந்தாள். உள்ளத்தில் பொங்கி வருது மகிழ்ச்சி. ஏன் பொங்கி வருது? இவ தன் பிள்ளை, தன் பிள்ளையாக தான் வளர்த்த தாய், என் பிள்ளைக்கு ஆட்சி வருது. உடனே மகிழ்ச்சி தாங்கலை, குதிக்கிறார். உடனே ஒரு முத்துமாலை எடுத்து மந்தரை கழுத்தில் போடுறான். உடனே அவளுக்கு ஆத்திரம் தாங்கலை. என்னடா நாம் சொல்கிற விதம் வேற, இவ செய்கிற விதம் வேற. முத்துமாலை எடுத்தா ஓங்கி அரைஞ்சி தரையில் போட்டா, தரை குழியாக போச்சு. அரைஞ்சிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க, உனக்கு நீயும் உன்னுடைய மகனும் எப்படி வேணாலும் கஷ்டப்பட்டுக்குங்க. நான் இனிமேல் நாளைக்கு கோசலை ஆட்சி வந்தது, ராமனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது, கோசலை கையில் நிதி வந்ததுன்னா நான் இனிமேல் அந்த கோசலையின் பணிப்பெண்களுக்கு நான் தாதியாக இருக்க மாட்டேன், அவர்களுக்கும் கீழ் நான் இருக்க மாட்டேன். நீ வேண்டுமானால் நீயும் உன் பரதனும் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆட்சி வந்துவிட்டால், கைக்கு செல்வம் வந்துவிட்டால் குணம் மாறிவிடும். எப்பேற்பட்டவர்களுக்கும் குணம் மாறிவிடும். நீ போய் அவர்களிடத்தில் யாசித்து தான் நிற்க வேண்டும். உன்னிடத்தில் வறியவர்கள் வந்து துன்பப்படுகிறவர்கள் வந்து பணம் கேட்டால் நீ என்ன செய்வாய்? நீ போய் கோசலிடம் இறைஞ்சி நிற்பாயா, அல்லது என்னிடம் பொருள் இல்லை என்று ஓடி போய் ஒளிந்து கொள்வாயா, இல்லை மறுத்து உரைப்பாயா? நீ என்ன சொல்வாய்? இல்லை பொருள் இல்லை என்று சொல்லி அனுப்பி விடுவாயா, கடிந்து கொள்வாயா, கோபித்துக் கொள்வாயா? ஆகவே அப்படிப்பட்ட நிலை உனக்கு வந்துவிடும் என்பதை யோசித்துப்பார். உன் நாட்டிலிருந்து, கேகே நாட்டிலிருந்து மக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் துன்பப்பட்டு உன்னிடத்தில் வந்து பொருள் யாசித்து கேட்டால் கோசலிடத்தில் போய் இறங்கி கேட்டு வாங்கி வந்து கொடுப்பாயா என்பதையும் யோசித்துப்பார். ஆகவே கைகேயி, உனக்கு என்ன குறை வந்து விட்டது? உன் மகன் அரசாளவில்லை என்றால் அவன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இறந்து விட்டிருக்கலாம். இந்த பரதன் உனக்கு மகனாக பிறந்தானே என்று இவ அழறா. பரதனுக்கு நீ தாயா? பரதன் உனக்கு மகனாக பிறந்தானே, அவன் இறந்திருக்கலாம், அவன் இருந்தும் இறந்திலன். அவனையும் சத்துருக்கணனையும் பரதனையும் சத்துருக்கணனையும் நீ போய் தவம் செய்கிற முனிவர்களிடம் அனுப்பிவிடு, அங்கே போய் தவம் செய்து கொண்டு இருக்கட்டும். ராமனும் லட்சுமணனும் இங்கே ஆடட்டும், பரதனும் சத்துருக்கணன் போய் தவம் செய்யட்டும் என்றெல்லாம் பிதற்றுகிறாள். உடனே கோசலை கைகைக்கு ஆத்திரம் வருது. கூனி, நீ பேசுறதெல்லாம் நல்லா இல்லை, யாராவது அடுத்தவர்கள் கேட்டால் கோபித்துக் கொள்வார்கள், சென்று விடு இங்கிருந்து. நீ எனக்கு நல்லையும் அல்லை, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை, உனக்கு நல்லையும் அல்லை. நீ வாய்க்கு மனதிற்கு நல்லதை பேசுகிறாய், வாய்க்கு வந்ததை பிதற்றுகிறாய். நீ இங்கிருந்து போதி என் எதிர் நின்று நின் புன்பொறி நாவை சேதியாது விடுத்தேன், உன் நாக்கு அறுத்து விடுவேன்.
ஆதி முதல் நீ எனக்கு தாதி ஆதலின் விட்டு விடுகிறேன். ஆதியிலேருந்து நீ எனக்கு தாதியாக இருப்பதால் உன்னை விட்டு விடுகிறேன். போதி என் எதிர் என்று சொல்கிறா. உடனே சொல்கிறா, நீ என்ன துரத்தினாலும் நான் போகமாட்டேன். காலில் விழறா. நான் என்ன நினச்சேனோ அதை சாதிக்காமல் போக மாட்டேன். நான் சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் அவள் சொல்கிறா. கூனி சொல்கிறா. அதனால் அப்படியே நின்று அவள் மறுபடியும் சொல்கிறா, இந்த வார நான் சொல்கிறேன் கேளு, நீ பரதனைத்தான் கெடுத்த, உன் தந்தையும் கெடுக்கிறாய், கேகய மன்னனையும் கெடுக்கிறாய். நான் தந்தையை எப்படி கெடுக்கிறேன் என்று கேட்கிறாள். உன் தந்தைக்கு எதிரிகள்லாம் நிறைய இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் ஏன் படையெடுத்து வரவில்லை என்றால், உன் கணவர் தசரத மன்னன் இருப்பதனால் பயந்து கொண்டு வரவில்லை. நாளைக்கு உன் கணவன் உன்னுடைய தந்தை மீது இந்த ஜானகியின் தந்தை ஜனக மகாராஜா படையெடுத்து வந்தால், இந்த ராமன் பட்டாபிஷத்துக்கு வந்த பிறகு யாருக்கு உதவி செய்வான்? உன் தந்தைக்கு உதவி செய்வானா தாத்தா என்று? இல்லை மாமனாருக்கு உதவி செய்வானா? நன்றாக யோசித்துப்பார். நீ உன் பரதனையும் கெடுத்தாய், இப்பொழுது உன் தந்தையையும் ஆட்சியையும் கெடுக்கின்றாய் என்று சொல்கிறாள். அப்பொழுது கொஞ்சம் சிந்திக்கிறாள். பெண்களுக்கு தந்தை பற்றி சொன்னால் கொஞ்சம் பாசம் அதிகமாகிவிடும் அல்லவா? அந்த தந்திரத்தை இப்பொழுது கோசலை இல்லை கைகையிடம் அவள் சொல்லுகிறாள். கூனிக்கு இப்பொழுது ஒரு சைக்காலஜி டாக்டர் மாதிரி இப்போ சொல்கிறா, உளவியல் தத்துவப்படி சொல்கிறா. உன் தந்தையும் கெடுக்க போகிற அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் யோசிக்கிறா. ஆமாம், ஜனக மகாராஜன் படையெடுத்து வந்தால் தந்தைக்கு யார் உதவி செய்வார்கள்? ராமன் போய் மாமனாருக்கு தானே உதவி செய்வான், என்னுடைய தந்தைக்கா செய்வான் தாத்தான்னு என்று யோசிக்கிறாள். அது மட்டுமல்ல கைகேயி, நான் சொல்வதை கேள். இப்போ பரதனை அவ்வளோ தூரம் போயிருக்கான்னு சொல்லுறதை பற்றி நான் யோசிக்கிறேங்கிறா. எவ்வளோ பெரிய கைகைக்கு கூட ஏற்படலை அந்த யோஜனை. கூனி யோசிக்கிறா. இப்பொழுது தான் தெரிகிறது மன்னன் ஏன் பரதனை கேகை நாட்டுக்கு அனுப்பி வச்சான். அதுக்கு அர்த்தத்தை இப்பொழுது தான் நான் யோசிக்கிறேன், என்ன காரணம் என்று அதையும் சொல்லுகிறாள். அதை நீ யோசிக்கவில்லை, நான் யோசிக்கிறேன் என்று சொல்லுகிறாள். இப்படி பலபடியாக அவள் மனதை மாற்றியவள் மேல் மேலும் சொல்லுகிறாள். இதோ பாரு, இனி பரதனை மட்டும் கெடுக்கலை, பரதனுக்கு பின்னால் வருகிற அவனுடைய குமாரர்களுக்கும் ஆட்சி கிடைக்காது. இப்போ ராமனுக்கு பின்னால் யாருக்கு ஆட்சி வரும்? ராமனுடைய பையனுக்கு வரும். அப்படி இல்லை என்றால் ராமன் பின்னாலேயே தெரிகிறானே அந்த லக்ஷ்மணனுக்கு வரும். இப்போ பரதனுக்கு ஆட்சி இல்லை என்றால் பரதனுடைய பிள்ளைகளுக்கும் ஆட்சி கிடையாது, அவன் பேரங்களுக்கு ஆட்சி கிடையாது. பரதனுடைய குலத்தையே நீ கெடுத்து விட்டாய் பாவின்னு சொல்கிறா. இப்போது கைகையினுடைய உள்ளம் தெரிகிறது. தீய மந்தரை இவ்வுரை செப்பலும் தேவியின் தூய சிந்தை தெரிந்தது. தீய மந்தரை தந்தையை பற்றி சொன்னவுடனே, பரதனை பற்றி சொன்னவுடனே, பரதனுடைய குலத்தை பற்றி பரம்பரையை பற்றி சொன்னவுடனே, இதையெல்லாம் சொன்னவுடனே தேவியின் தூய சிந்தை தெரிந்தது. காரணம், இந்த வானவர்கள் செய்த மாயமும் மாயை, அவர்கள் செய்த மாயை, தேவர்கள் செய்த மாயை, அவர்கள் பெற்ற நல்வரம், ஆய அந்தணர் அருந்தவம் எல்லாம் சேர்ந்து தேவியின் தூய சிந்தை தெரிந்தது. கைகை உடன்பட்டார். சரிடி, நீ சொல்கிறது நல்லதாக இருக்குது, எனக்கும் நல்லதை சொல்கிற, என் மகன் பரதனுக்கும் நல்லதை சொல்கிற, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் சொல்கிற காரியத்தை செஞ்சேன்னா 7 ஜென்மத்துக்கும் உன் மகன் தான் அரசாழ்வான் சொல்கிறான். என்ன செய்யணும்னு சொல்லு அப்படிங்கிறான். நீ சம்பராசுர யுத்தத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு உதவி செய்த போது 2 வரம் கொடுத்தாரு இல்லையா, அந்த வரத்தை கேளு. சரி, என்ன வரம் கேட்கணும்னு சொல்லுன்னு கேட்குறான். அது கூட தெரியல அவளுக்கு. அப்பாவி பண்ணா இருக்கா கைகை. ஏன்னா காதல் கணவன், எல்லோருட்டையும் அன்பாக இருக்கிறவள், ராமனை உயிராக நினைப்பவள். ஆகவே என்ன கேட்கணும்னு சொல்லுங்கிறா. உடனே மந்தரை சொல்லி தரா. அந்த 2 வரத்தில் ஒரு வரத்தில் உன் பிள்ளை பரதன் அரசாள வேண்டும், மற்றொரு வரத்தால் ராமன் 14 ஆண்டுகள் 7-2 ஆண்டுகள் காட்டிற்கு சென்று திரிய வேண்டும். இதே வார்த்தை சொல்கிறான். 7-2 ஆண்டுகள் கானகம் சென்று திரிய வேண்டும் என்று சொல்கிறான். சரி, நான் கேட்டுக்கிறேன்டி, இவ்வளவு நல்ல விஷயத்தை நீ எனக்கு சொல்லியிருக்கேன்னு அவளை கட்டி அணைத்து கொண்டு வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்து, நீ போய்விடு, இனி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறான்.